ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீட்டில் மாவு இல்லாததுனால ஒரு வாரமாக வந்து ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி பாஸ்தா பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். பிள்ளைங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது வந்து பீன்ஸு தான், அது வேறு ஒன்றும் இல்லை. பச்சை பட்டாணி இருக்குல்ல, அதுவும் பீன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பீன்ஸும் தான் சேர்த்து எடுத்து வச்சுருந்தேன் தனியாக. அதை போட்டு இன்றைக்கி பாஸ்தா பண்ணிடலாம். ரெண்டுமே வேறு வேறு ஷேப்பாக தான் இருக்குது பாஸ்தா. பட் கொஞ்சம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இருக்குன்னா ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டு காலி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல் உப்பு போட்டு இந்த பீன்ஸையும் சைமல்டேனியஸாக அதோட சேர்த்து வேக வச்சுருவேன். ஸோ அது வெந்துட்டுருக்கும்போது நம்ம வந்து காய்கறி என்னென்ன போடணுமோ போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப காய்கறிலாம் போடலை. நான் வந்து தக்காளி போடுறேன், கொஞ்சமாக வந்துட்டு பல்லாரி, அதாவது பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து கேப்சிகம் வந்து என்ன அப்படின்னா க்ரீன் கலரில் இல்லை, கொஞ்சம் ரெட் கலரில் இருந்தது என்கிட்ட. ஸோ அது வந்து கலர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டேன். அதை நல்லா போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் பட்டர் போட்டுட்டு அந்த கார்லிக்கும் போட்டு வதக்கிட்டு இந்த நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காயையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் வினிகர், வந்து சாஸு உங்களுக்கே தெரியும்ல, சோயா சாஸு, இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கெச்சப்பும் நான் போட்டிருக்கேன். இந்த கெச்சப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு இதுக்காக வேண்டி காரத்துக்காக வந்து நான் மிளகா பொடி போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பாஸ்தா வீட்டிலே ரெடி ஆயிரும். மோஸ்ட்லி இது வந்து நமக்கு சாப்பிட்ணுன்னு குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னா வெளியில் வாங்கி கொடுக்கறத காட்டிலும் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ஒன்றும் பெரிய தீமைகள்லாம் அதில் கிடையாது. நாமளே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துப்போம். அதாவது எல்லாமே வந்து அதிகமாக சேர்க்க மாட்டோம். மிளகா பொடிலாம் வந்து வீட்டில் உள்ளது தான் இல்லையா, வெளியில் வாங்க மாட்டோம். ஸோ இப்படி பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் கொண்டு போகாது. ஆசைப்பட்டதை சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். கொஞ்சம் மல்லித்தழை தூவியிருக்கேன். கண்டிப்பாக பெப்பர் போடணும். சைனீஸ் ஃபுட் எல்லாத்துக்குமே வந்து பெப்பர் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் வரும். அப்போ தான் அது செம டேஸ்ட்டாக இருக்கும். செம எம்மியாக இருந்தது. நல்லா வந்திருந்தது இந்த பாஸ்தா. அது நான் வந்து ஷேப்பு வேறு வேறு போடணுன்னு நினச்சிருந்தேன். பட் அது ஒரு தனியாக இருந்தது. அது ஒரு யூனிக்காக இருந்தது, நல்லா இருந்தது. பிள்ளைங்க எல்லாமே காலி ஆயிடுச்சு, நல்லா சாப்பிட்டாங்க. டேஸ்ட் லெவலும் சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.